யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஃபஸ்ட்டு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தி பார்த்தோம். இல்லை, யுத்தம் 2020 ஆரம்பத்திலேயே உலக யுத்தம் உண்டாகும் சூழ்நிலை நிலவி உள்ளது. இன்னும் மறையில் அது அப்படியே இருக்குது. ஸோ ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமெரிக்க இராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் ஈரான் நாட்டு இராணுவ தளபதி காசிம் சுலைமானி கொலை செய்யப்பட்டபடினால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் சூழ்ந்தது. இதனால் உலக யுத்தம் வரக்கூடும் என்று பேசப்பட்டது. அடுத்து கொள்ளை நோய். இந்த வருஷத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன். நிபா, இன்ஃப்ளூயன்சா, எபோலா, கொரோனா போன்ற உயிர்கொல்லி நோய்கள் உலகமெங்கும் உருவெடுத்து உள்ளது. இதுவரையில் உலகத்தில் பார்க்க முடியாத அளவிற்கு 60 நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. எத்தனை நாட்டில்? 60 நாடுகளில். முதலில் 2019 டிசம்பரில் சீனாவில் ஊகான் மாகாணத்தில் இந்த கொடிய வைரஸ் அடையாளம் காணப்பட்டது. மொத்தம் 85,228 பேரை உலக அளவில் இந்த கொள்ளை நோய் பாதித்துள்ளது. 2,924 பேர் மரித்துள்ளனர். 1053 பேர் நோய் தொற்றுள்ளதாக காணப்பட்டுள்ளது. புதிதாக நேற்றைய தினத்தில் 48 பேர் மரித்து இருக்கிறார்கள். 42,718 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,819 பேர் அபாயகரமான நிலையில் உள்ளனர். இந்த நோய் பரவுவதற்கான ஆபத்து அதிகம் உள்ளது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், பிறந்த குழந்தை எத்தனாம் தேதி? 22ஆம் தேதி கொடுத்துருக்கார். ரெஸ்பிரேட்டரி ட்ரபிளால் பாதிக்கப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது சிகிச்சை முறை இல்லாத மருத்துவர்கள் அறிந்து ரகசியமாய் டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறார்கள். வீட்டிற்கு சென்று தாய்ப்பால் கொடுங்கள் என்று சரியாகிவிடும் என்று மருத்துவர்கள் ரகசியமாக கூறி அனுப்பிவிடுகின்றார்கள். வீட்டிற்கு வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை மூச்சு திணறால் பால் அருந்த இயலவில்லை. தரிசனம். மறுபடியும் மருத்துவரை அணுகும்போது மருத்துவமனையில் சேர்த்து கொள்ளாமல் வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். அப்படின்னா ரகசியமாக காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. பெரும்பாலும் இந்த வியாதி ரெஸ்பிரேட்டரினா இது கொரோனா வைரஸ் சார்ந்தது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் முதியவர்களை பாதிக்கிறது அதிகமாக. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதபடினால் சீக்கிரமாக அவர்களை அது பாதித்து விடுகிறது. அதே போல் இன்னொரு விஷயம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. துப்புரவு பணியில் நம்ம நாட்டில் நடக்க போகிற விஷயம், துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களையும் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய வைரஸ் பரவுவதை போன்ற ஒரு சூழலை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 28/2/2020 வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தரிசனம். சீனாவில் கொரோனா அந்த வைரஸ் பாம்புகளை புசிப்பதாலும் பாம்பின் உடலில் இருந்துதான் இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கியுள்ளது என்று
ஆண்டவர் தரிசனத்தில் பேசியிருக்கிறார். வேறு அந்த அழுங்குன்னு சொல்கிற அந்த பிராணிலாம் இல்லை, பாம்பின் மூலமாக அவங்க பாம்பை ஆராதிக்கிறாங்க. பாம்பு தான் அவங்களுடைய எம்பலம். அதாவது அந்த தீயை கக்குகிற ஒரு பாம்பு. ஸோ இந்த பாம்பிலிருந்து தான் இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கி உள்ளது என்று தரிசனத்தில் ஆண்டவர் 28ஆம் தேதி ஆண்டவர் இதை குறித்து என்னோடு பேசினார். தினத்தந்தி 28/2/2020 நேற்றைய முந்தின தினம் ஒரு செய்தி வெளியானது. அதில் என்ன செய்தினா, அமெரிக்க புலனாய்வு அமைப்பு இந்தியாவை குறித்து கவலை கொண்டுள்ளதாகவும், ஜனத்தொகை அடர்த்தியாக இருக்கும் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டால் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படும் என்று அமெரிக்க புலனாய்வு அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. நம்ம நாட்டில் ஸோ அந்த விஷயம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு பிறகு அன்றைக்கி தானே அந்த விஷயம் கண்டது, அன்றைக்கி அந்த செய்தி வெளியாக இருக்குது. அந்த செய்தியை நான் பார்க்கல, நேற்று தான் பார்த்தேன். பாருங்கள், நம்ம நாட்டுக்கு அந்த சூழல் வருன்ற சூழல் இருக்குது. ஏன்னா நம்ம நாடு உன்னதமான நாடு கிடையாது, அவ்வளோ அழுக்கம் பாவமும் இருக்குது. இருள் சூழல்னு சொல்லியிருக்கிறாரு, ஜனங்களை மூடன்னு சொல்லப்பட்டிருக்குது. நாட்டுக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. ஆமென். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டால் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படும் என்று அமெரிக்க புலனாய்வு கவலை தெரிவித்துள்ளது. இதை குறித்து மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க அதாவது த ஹையர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அமெரிக்காவில் இருந்து அவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நாட்டுக்கு அறிவிக்கும். அந்த பியூரோ பார்லிமெண்ட்டுக்கு சொல்லி அங்கேருந்து செய்தி மத்திய அரசுக்கு வந்திருக்கு. இது தெரிஞ்சு அவங்க ஒன்றுமே கண்டு கொள்ளாமல் அமைதியாக கவலைக்கிடமாக இருக்காங்க. இதை குறித்து மத்திய அரசும் மிகுந்த கவலை கொண்டுள்ளதாக ஊடக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் யுத்தத்தை சொல்லிட்டேன், பஞ்சம் சொல்லிட்டேன், யுத்தம், அதுக்கப்புறம் கொள்ளை நோய். பாருங்கள், இந்த வருஷத்தில் 2020 ஆரம்பத்திலேயே இது நடந்திருக்கிறது. உலகமெங்கும் இந்த சூழல் பரவி கொண்டிருக்கிறது. பஞ்சம் உலக அளவில் 30 நாடுகளில் வெட்டுக்கிளிகள் வந்திருக்கிறது. எகிப்தில் வெட்டுக்கிளிகள் பயிர்களை அழிச்சதில்ல, அதே வெட்டுக்கிளி உலகம் எங்கும் 30 நாடுகளில் வந்திருக்குது. ஈவன் இந்தியா பாகிஸ்தான் சேர்த்து. எல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தாக்கத்தால் உணவு பஞ்சம் வந்துள்ளது. சில நாடுகள், அதாவது கென்யா, அப்புறம் பாகிஸ்தான், ஈரான், அதுக்கப்புறம் கத்தார், அதுக்கப்புறம் இந்த குவைத் போன்ற கிழக்கு மேற்கு ஆசிய நாடுகள் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா ஆகாரமும் போனால எமர்ஜென்சி உணவு கிடைக்காது என்ற சூழல் இந்த வருஷத்தில் இப்போ நடக்கிற நியூஸை சொல்கிறேன் நான். உலக அளவில் 30 நாடுகள், சில நாடுகள் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று, இந்த பஞ்சத்தால், இந்த கொரோனா வைரஸ்னால் உலகத்தினுடைய எல்லா வர்த்தகங்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பஞ்சம் வரக்கூடிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. கொரோனா வைரஸின் தாக்கத்தால் உலக சந்தை பெருமளவில் சரிந்துள்ளது. உலக வர்த்தகம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் இறக்குமதிக்கான இந்த உணவு தானியங்கள் மற்றும் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லா நாடுகளில் வருகிற கப்பல்கள் எல்லாமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த போக்குவரவு பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த கொரோனா வைரஸினால் திகைத்திப்பி நிற்கிறாங்க. எது மூலம் வேணாலும் எங்கன்னா பரவலான்னு சொல்லிட்டு வாணிபெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்றுமதி இறக்குமதி வாணிபங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் உலக அளவில் ஏற்றுமதி இறக்குமதி இல்லைனாவே பற்றாக்குறைகள் வர ஆரம்பிச்சிடும். பற்றாக்குறைகள் ஏற்பட்டு பஞ்சம் எதுவும் கிடைக்காதனால் பஞ்சம் நிலவும் சூழல் உள்ளது. பாருங்கள், வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் பேரழிவு.
வெட்டுக்கிளியில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 11 வகையான வெட்டுக்கிளிகள் இருக்கா. ஒன்று பார்த்தீங்கன்னா பாலைவன வெட்டுக்கிளி, ரெண்டாவது ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளி, இது வாதைகளை உண்டாக்குறது. ஆசிய குடியேறிய வெட்டுக்கிளி, பழுப்பு வெட்டுக்கிளி, மத்திய அமெரிக்க வெட்டுக்கிளி, இத்தாலிய வெட்டுக்கிளி, மடகாஸ்கர் குடியேறிய வெட்டுக்கிளி, மொராக்கோ வெட்டுக்கிளி, ஓரியண்டல் குடியேறிய வெட்டுக்கிளி, சிவப்பு வெட்டுக்கிளி, தென் அமெரிக்க வெட்டுக்கிளி. இதில் ரொம்ப அபாயகரமானது எப்படின்னா, இது பாலைவன வெட்டுக்கிளியும் இன்னொன்று ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளியும். இது ரொம்ப 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 அபாயகரமானது. இது வந்தால் தேசத்தை அழிச்சிடும். இந்த பாலைவன வெட்டுக்கிளியை குறித்து அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் கூட்டமாக இது இருக்கும். இது கண்டங்களையும் கடல்களையும் கடக்கக்கூடும். இது கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகுமா, அவ்வளோ ஒரு வலிமை வாய்ந்தது, கடக்கக்கூடும். இது ஒரு விவசாயியின் முழு வாழ்வாதாரத்தையும் ஒரே காலையில் விழுங்கிவிடும். காலையில் வந்துடுச்சுன்னா அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். எல்லா அதனுடைய மரம், பட்டை, தோல், விதை எல்லாத்தையுமே சாப்பிடும், விழுங்கிவிடும். பெரும்பாலும் உலகின் அனைத்து புலம்பெயர்ந்த பூச்சிகளிலும் மிக முக்கியமானதாகவும் ஆபத்தானதாகவும் காணப்படுகிறது. இது இந்த வனாந்தர பாலைவனத்தில் இருக்குமா. இது எப்போ வருது என்ன வருதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. 100 முதல் மில்லியன் வரையிலான அணிவகுப்பு, 100 லட்சமாக இது பறந்து வருமா, அணியாக வருமா. அணிவகுப்பு குழுக்களாக ஒன்றிணைந்து ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து அனைத்து தாவரங்களையும் அவற்றின் பாதையில் உட்கொள்ளும். எல்லா தாவரத்தையுமே அது சாப்பிடும். ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளி பொருளாதார மற்றும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா வியாதியை பரப்பிவிடும். எல்லா விதமான தாவரங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் அது இறங்கிச்சுனாவே எல்லாமே அப்படி நாசமாகிடும். வாதை, இதான் ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாய உற்பத்தியில் வாதைகளை ஏற்படுத்தக்கூடியது. இதனால் இந்த எக்கனாமிக் அண்டு சோஷியாலஜி எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இருப்பு, உற்பத்தி திறன், தயாரிப்பு மற்றும் தரம், குவாலிட்டி ஆகியவற்றை பாதிக்கக்கூடியது. பிற வெட்டுக்கிளிகளின் வகைகள். வெட்டுக்கிளிகள் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. ஏன்னா அந்த பஞ்சம் வர்றதுக்கு இதுதான் அறிகுறி. மேலும் நாடுகளில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பல நாடுகளில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளது. பாருங்க, இந்த வெட்டுக்கிளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஆசிய குடியேறிய வெட்டுக்கிளி, இது அறிவியல் பேர் லோகஸ்டா மைக்ரோட்டோரியா என்று அழைக்கப்படுகிறது. ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் இது இருக்காங்க. பழுப்பு வெட்டுக்கிளி லோகஸ் பானா பர்தாலினா தென்னாப்பிரிக்கா மற்றும் தெற்கு நமீபியா பகுதிகளில் இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கிறது. அதே போல் மத்திய அமெரிக்க வெட்டுக்கிளி பார்த்திங்கன்னா லிகிஸ்டோசெர்கா பைசிபாரான்கள், இது அறிவியல் பெயர், இது சயின்டிக்கல் நேம், பயாலஜிக்கல் நேம் சொல்லுவோம். மத்திய அமெரிக்காவில் இருக்குது. அப்புறம் இத்தாலிய வெட்டுக்கிளி, இது பார்த்திங்கன்னா காலிம்டஸ் சாய்வு ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிறது. மடகாஸ்கர் குடியேறிய வெட்டுக்கிளி, இது புலம்பெயர்கிற ஒரு வெட்டுக்கிளி.
லோகஸ்டா மைக்ரோடோரியா மடகாஸ்கார் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஏராளமான தீவுகளில் இது இருக்குது. அதே போல் மொராக்கோ வெட்டுக்கிளி டோசியோஸ்ட்ரா ஸ்மரோக்னஸ் ஆசியா மற்றும் ஐரோப்பா. ஓரியண்டல் குடியேறிய வெட்டுக்கிளி லோகஸ்டா மைக்ரோடோரியா மானிலென்சிஸ் ஆசியாவில் இருக்குது. சிவப்பு வெட்டுக்கிளி நோமடாக்ரிஸ் செப்டம்பாசியாட்டா மடகாஸ்கர் உட்பட தென்னாப்பிரிக்க கண்டங்களில் இருக்கிறது. தென் அமெரிக்க வெட்டுக்கிளி லிகிஸ்டோசெர்கா மத்திய தென் அமெரிக்காவில் இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கிறது. இதில் 6 முதல்ல இருக்கிற அந்த 6 முறையே ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளிகள் மற்றும் பாலைவன வெட்டுக்கிளிகளின் வகையை சார்ந்தது மையமாக கொண்டு வாழக்கூடியது. இது 6மே ஆபத்தானது. இவைகள் வேட்டையாடுதல் என்ற வேலை எல்லாத்தையும் காலி பண்ணோம். பாக்டீரியா இது பண்ணிவிடும். ஆல்கை பூஞ்சை மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஒரு நுண்ணுயிரியை உருவாக்குகின்றன. வெட்டுக்கிளிகளால் உண்டாகும் பேரழிவுகளை பற்றிய சமீபத்திய செய்திகள். ஐக்கிய நாடுகளின் சபை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பிப்ரவரி 24, 20 வெளியிட்டுள்ள செய்தி, ஆப்பிரிக்காவில் நிலைமை மிகவும் ஆபத்தானது. குறிப்பாக கென்யா, எத்தோப்பியா, சோமாலியா ஆகியவை பெரும் பாதிப்பை அடையக்கூடும் என்று FOO எச்சரித்துள்ளது. உகாண்டாவில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகியுள்ளது. எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. 2020 சொல்கிறேன். தெற்கு சூடான், தான்சானியா, காஸ்கோ ஜனநாயக குடியரசு, சவுதி அரேபியா, ஏமன் பாரசீக வளைகுடா, குவைத், பக்ரைன், கத்தார், ஈரானின் தென்மேற்கு பகுதி ஆகியவை மிகப்பெரிய அழிவினை அடைய நேரிடும் என்று FOO எச்சரித்துள்ளது. மேலும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சமீப காலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இந்த வெட்டுக்கிளிகளால் எவ்வளோ பாதிப்பு உண்டாகப் போகிறது, உண்டாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பிளேக் போன்ற வெட்டுக்கிளிகள், அதாவது ஆஸ்திரேலிய பிளேக் வெட்டுக்கிளிகள் இது புலம்பெயர்கிறது. இடத்த விட்டு கண்டம் விட்டு கண்டம் வரும். எங்கேருந்து வரும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. பெரும் சேதத்தை உண்டாக்கியுள்ளது. ஏறக்குறைய பல மாவட்டங்கள், பல ஏக்கர் ஹெக்டேர் கணக்கான பயிர் நிலங்களை ராஜஸ்தானில் அழிச்சு போட்டிருக்கு. நிம்லி என்ற பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட 1.7 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் அழிந்துவிட்டது. குஜராத்தில் 1,68,548 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை மாநிலங்களவையில் விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்திருக்கிறார். வெட்டுக்கிளிகளின் திரள்கள் குஜராத்தில் கோதுமை, சீரகம், உருளைக்கிழங்கு ஆகிய பயிர் வகைகளை சேதப்படுத்தியிருக்கிறது. வெட்டுக்கிளிகளின் படையெடுப்புகள் இயல்பானவை என்றாலும் இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலை ஒரு பிளேக் போன்ற நிலைமை என்றும் இதற்கு முன்பு இதைப்போல் பார்த்ததில்லை என்றும் நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான், நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான், இதில் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. பாலைவன வெட்டுக்கிளிகளின் திரள் நாட்டின் கிழக்கு பகுதியில் நுழைந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கான் இதை நாட்டின் அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளார். வெட்டுக்கிளிகள் பாகிஸ்தானில் பருத்தி, கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் பிற பயிர்களை அழித்தன. பெரிய அளவிலான அழிவுக்கான அவைகளின் ஆற்றல் உணவு பாதுகாப்பின்மை குறித்த அச்சங்களை எழுப்புவதாக பாகிஸ்தானிய உணவு பாதுகாப்பு அமைச்சர் மக்தூம் குஸ்ரே கூறியுள்ளார். இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளின் ஒரு திரள் ஒரு நாளைக்கு அதாவது
அது வந்து ஒரு 40 லட்சம் அப்படியே வந்து இறங்குச்சுன்னா ஒரு நாளைக்கு 35,000 மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டுடுமா. அந்த வெட்டுக்கிளிகளுக்கு எவ்வளோ இடம் இருக்குதோ அவ்வளோயும் சாப்பிடுமா. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவை உட்கொள்ளும். ஈரானில் இருந்து மில்லியன் கணக்கான வெட்டுக்கிளிகள் பாகிஸ்தானை நோக்கி படையெடுத்து வந்துள்ளது. இது வந்து லோக்கஸ் இன்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. படையெடுக்குதான் உள்ளது. ஜூன் 2020 இந்தியாவில் கம்மிங் ஜூனில் 20 இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஐநா எச்சரித்துள்ளது இந்தியாவுக்கு. ஜூன் மாதத்தில் 2020 இந்தியாவில் திட்டமிடப்பட்ட பாலைவன பகுதியில் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் படையெடுப்பு ஏற்படக்கூடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. உலக அளவில் 30 நாடுகள் 16 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாலைவன வெட்டுக்கிளி தாக்குதலுக்கு ஆளாகின்றன. பெரும்பாலும் ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசிய நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. வெட்டுக்கிளிகள் இலைகள், பூக்கள், பழங்கள், விதைகள், பட்டை மற்றும் வளரும் தாவரங்களை விழுங்குவதன் மூலமும் மரங்களை உடைப்பதன் மூலமும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள், இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு பாருங்கள், பிக்சர்ஸும் பாருங்கள். இதுதான் அப்படியே லட்சமாக வந்து இறங்குமா, எல்லா தாவரத்தையும் சாப்பிடும். சமீபமாக இது வந்து உலகம் ஃபுல்லாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ அந்த பஞ்சம் வர்றதுக்கு இதுதான். பஞ்சம் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு, எல்லாம் அடையாளம். ஆமென். கென்யாவில் ஒரு வயலுக்கு போனபோது அது இறங்கின ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேருந்து தப்பிச்சு அவர் வெளியே வர்றார். பாகிஸ்தானில் இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி வந்ததுன்னு ஒரு வீடியோ. பல மைல்கள் அது கடந்து வருதாங்க. பல மைல்கள் கடந்து அது பறந்து வருது, கண்டம் விட்டு கண்டம் பாருங்க. சவுதி அரேபியாவில் ஃபுல்லாகவே அந்த மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் அப்படியே மூடி, இலைகளே இல்லை, எல்லாமே மூடி அழிக்கக்கூடிய அளவுக்கு வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு இருக்குது.
இது இறங்குச்சுன்னா பச்சையே காண முடியாது. இந்த பசுமை, அந்த பச்சை நிறமே எங்கேயுமே பார்க்க முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிடும். அது பெரிய அபாயகரமாக உலகம் முழுதும் தற்கால செய்தி. இதை கட்டுப்படுத்த முடியலையே, அதனால் பஞ்சம் வரப்போகுது. இது குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது? வெட்டுக்கிளிகள் குறித்து பரிசுத்த வேதாகமத்தினுடைய பார்வை. எகிப்திலே 8வது கொள்ளை நோயாக வெட்டுக்கிளிகள் அனுப்பப்பட்டது. எகிப்தின் அனைத்து தாவரங்களையும் அழித்து போட்டது என்று யாத்ராகம புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-15. அதாவது 10 வாதைகளில் இதுவும் ஒன்று. அப்போ உலகம் ஒரு அபாயகரத்தை நெருங்கிடுச்சு. உங்களுக்கு என்ன இதனால் செய்தி? இயேசு வரப்போற, அதுதான் நாங்கள் மையப்படுத்துகிறோம். கரெக்டாக யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம். பஞ்சம் எப்படி வரும்னா அப்படி தான் வரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. மோசையை நோக்கி வெட்டுக்கிளிகள், அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, அது பாட்டுன்னு பறந்து வந்துச்சான் வெட்டுக்கிளிகள். கீழ்காற்றை தேவன் அனுப்பினார், வெட்டுக்கிளிகள் வந்தது. இது அப்படி தானா? இந்த கிளைமேட் சேஞ்சின் அடிப்படையில் இது எங்கோனாலும் போகும். பசுமையான எல்லாத்தையும் வறண்டு போயிடுச்சுன்னா பசுமையான இடத்துக்கு போயிட்டு அதை காலி பண்ணிடும். உலகத்தினுடைய பசுமையே காலி பண்ணிடும். அதுக்கு தான் இது. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியும். காற்று வந்தது, அவ்வளோதான். எகிப்தில் ஃபுல்லாக வெட்டுக்கிளிகள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எதிர்த்து தேசத்தின் மேல் வந்து, இப்போ கல்மழையினால் சில பயிர்கள் அழிஞ்சுது, 10 வாதையில் ஒன்று. அழியாத பயிர்களை வெட்டுக்கிளிகளை வச்சு அழிக்க வச்சார். அப்போ தேவன் இந்த பூமி மேலே அவர் கிருபையாக இல்லை. காரணம் பாவத்தினுடைய பெருக்கம். அதனால் இவனுடைய தேவன் அதை அனுமதிக்கிறார். அதான் இயேசு வரும்போது இது நடக்கும், பாவம் பெருகும். தேவன் இதை அனுமதிப்பார். உன் பாவத்தின் பெருக்கத்தினால எல்லா ப்ராஸ்பரிட்டியும் அழியுது. இதுதான் நியூஸு. அதனால தான் இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் வரும்போது பாவம் பெருகும், அதனால் யுத்தம் வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான். இதெல்லாம் யாருமே நிறுத்த முடியாது. ஏன்னா பாவத்தை நிறுத்த முடியல, இதையும் நிறுத்த முடியாதுன்றார். அதான் ஆண்டவர் சொல்கிறது. பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடியல அப்படிங்க, அப்படியே இதுவும் நிறுத்த முடியாது. பிசாசும் அதுக்கான அழிவை அவன் செய்வான். அதுதான் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனாலும் அவருக்காக காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு வழியை வைப்பார், பத்திரமா வாழ்ந்துக்கோ. ஏன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும். ஜான்வரியிலிருந்து நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம், பூமியின் பயிர் வகைகள், இந்த வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணும். பச்சை ஒன்று கூட இருக்காது. அழிக்கும்படித்து எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்ற. ஊழியக்காரங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாங்க. மோசையை போல் அழுகுறாங்க. ஜனங்க யாரும் ரட்சிப்பு பண்ணல, பாவத்தை விட்டு மனம் திரும்பல, பரிசுத்தம் அடையலை, இயேசு ஏற்றுக்கல, ரட்சிப்பை ஏற்றுக்கல. அதனால் அழறாங்க ஊழியக்காரங்க. டெய்லி ஜபத்தில் அழறாங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டுறாரு. நீட்டு. அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசம், பாவம் பெருகி இருக்கிற, விக்கிரகத்தை சார்ந்திருக்கிற, கடவுளை எதிர்க்கிற எந்த ஒரு இடத்துக்கும், ஆமென் ஆமென், அன்று பகல் முழுதும் அன்று ரா முழுதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. காற்று அது கிளைமேட்ஸ் தான் வருமா,
அழகாக பைபிள் எவ்வளோ அழகாக ட்ரூவாக இருக்குது. இப்போ நிறைய நேற்று நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். யாருக்கிற ஒரு வாரமாக இதை நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி தான் எல்லா நூலையும் போயிட்டு அல் அஜீரா டிவி டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் பண்ண விஷயங்களெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் எல்லா நாடுகள் ப்ராட்காஸ்ட் பண்ண அந்த செய்தி தொகுப்புலாம் போயிட்டு எடுத்து சுருக்கி நான் ஃபைல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சுருக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடக்குது. இது எப்பவுமே கிளைமேட்டை சார்ந்தது தான் அந்த வெட்டுக்கிளிகள் வரும். ஸோ இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட்டிக் பெருங்க அளவில் குளோபல் வார்மிங்ன்றதுனால இதனுடைய சூழல் மாற்றப்பட்டதுனால இது தவிர்க்கவே முடியாதுங்க. அதனால் தவிர்க்க முடியாது. ஆமென். வீச பண்ணினார், விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மிகவும் ஏராளமாக இறங்கிற்று. இப்போ அதான் சொல்கிறாங்க, இது சரித்திரத்திலே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. இது அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை. இல்லை. பூமியே மூடிட்டு, பூமியின் முகப்பகுதியே மூடிட்டு. அப்போ உலகம் முழுவதும் இது அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீங்கு. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெட்டுக்கிளி சாயலுக்கு ஒப்பான ஒரு கொடிய மிருகம் மேலே ஏறி வர கண்டேன். அது சாயல் போல ஒரு கொடிய மிருகம் பாதாளத்தில் இருக்குது. அது மனித முகம் இருந்தது, வெட்டுக்கிளிகளை போல இறகுகள் இருந்தது. அது எழுதி சூரியனையே கருப்பாக்க போகிறது. அப்போது அழிவுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆயத்தை மனுஷன் உண்டாக்க தேவையில்லைங்க. பிசாசே ஆல்ரெடி ரெடியாக இருக்கான். அவனுக்கு ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னால் மட்டும் போதும், காலி பண்ணி. சாசா அவ்வளோ கொடியவன். ஆமென். அல்லேலூயா. ஸோ தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. இதே மாதிரி தாங்க, ஒரு இலை, ஒரு தண்டு, ஒரு ஸ்டெம் எதுவுமே வைக்காதாங்க. மொத்தத்தையும் காலி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் பண்ணிவிடுமா, பிளேக் அப்படியே பரவிடுமா. அந்த எல்லாம் ஒரு பசுமையான ஒரு செடி கூட பார்க்க முடியாதான். ஸோ குஜராத்தில் நடக்கிற அட்டூழியம் அனுமதிக்கப்பட்டது. ராஜஸ்தானம் ரொம்ப மோசமானது, பயங்கர விக்கிரகம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டேட் ரெக்கார்டில் சொல்லியிருக்கேன். ராஜஸ்தான் பயங்கரமான ஒரு பாரம்பரிய விக்கிரக ஆராதனை, பயங்கர ட்ரெடிஷ்னல் ஐடியல் வர்ஷிப்பர்ஸ். 2 தேசத்தையும் வந்திருக்குது. இன்னும் எங்கெங்கே அது பறந்து வருமோ தெரியாது. ஜூனில் வரப்போதான் ஒரு இன்வேஷன் படையெடுப்பு இருக்குதான். அது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஐநா சபை சொல்லுது ஜூனில் இது வரக்கூடும். இதுக்காக எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொரோனா இதுவும் இப்போ 2020 பெரிய ட்ரெண்டாக உலகம் முழுதும் பேசப்பட்டு வரும். அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விலைவாசி அதிகமாக உயர்ந்து ஏழைகள் பசி பட்டினி அதிகமாகிற சூழ்நிலை நம்ம நாட்டுன்னு சொல்லாத உலகம் முழுதுமே இது இருக்குது. ஏன்னா பயிர் வகை அங்கே ஏற்றுமதி இறக்குமதி நாடுகள்லாம் ப்ரொவிஷன்ஸ் கிடைக்காது. எல்லா விலைவாசிகளும் அதிகபட்சமாக உயரக்கூடிய அபாயகரமான நிலை தொடங்கிடுச்சு. வேதனைகளுக்கு ஆரம்பம். எல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஒரு பார்வோன் என்ன பண்ணோம், அந்த வேலை நம்ம பண்ணவே இல்லையே. பண்ணல. ஒரு பார்வோனை செங்கடலில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் மூழ்கி அடிக்கணும். அந்த விசுவாசம் வளரணும். ஒன்றும் ஜபம் கூட செய்ய தெரியாத உட்காந்து இருக்காது. இனிமேல் வேலைக்கே லாயப்படுது. இந்த ஹை பீக்கில் போகுது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறத நீ டிக்ளேர் பண்ணி ஆகணும். அந்த காலகட்டம் வந்துடுச்சு. ஜபத்திலும் ஆவியானுடைய நிறைவிலும் நீ வளர வேண்டிய அதுதான். இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கோம். சரி, இப்போ அடுத்து வாங்க. இப்படிலாம் நிறைய இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க. அடுத்து வேதாகமம் என்ன கொடுக்குது இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி?
அவைகள் பூமியின் முகமுழுவதும் இருந்தது. ஆ தேசம் ஆ அவைகளால் அந்தகாரப்பட்டது. அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு இந்த தண்ணீர் அந்தகாரம்னா அந்த லைட் இஸ் த எம்ப்ளம் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ்ன்னு சொன்னேன். இருள்னா என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்டு அழிவு, நாசமோசம், வறுமை, பஞ்சம், வியாதி, இது எல்லாமே வரும். அதான் இருள். அந்த இருள் மேலோங்கும்போது, பாவம் மேலோங்கும்போது, தேசத்தில் அக்கிரமம் மேலோங்கும்போது சாத்தான் வேலை செய்வான், அழிவை உண்டாகும். ஸோ இதில் உனக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை தான் ஆண்டவர் வகுத்து கொடுத்த பாதை. அந்த பாதையை நீ மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா உனக்கு சேஃப்டி கிடையாது. அதுதான் சபைக்கு ஆண்டவர் சொல்றது. ஆமே, அல்லேலூயா. ஒரு எழுத்திலிருந்து தான் கடவுள் வந்து தம்முடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தார் இல்லையா? அந்த எழுத்து அடித்தார், தம் பிள்ளைகளுக்காக அடித்தார். அவனுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார். வனாந்தர அந்த பாதை இதில் உன்னுடைய கணிப்பு மாதிரி அந்த பாதை நினைக்கக்கூடாது. அவர் வகுத்து கொடுக்குற பாதை அது வந்து சேஃப்டியான பாதை. ஏன் உள்ளே கொண்டாந்தாருன்னா இவனையும் அழிக்கணும், உன்னையும் சேஃப் பண்ணணும். அதனால தான் செங்கடலில் எனக்கு உண்மையை உட்கார வச்சார். இவனை கொல்லணும், அதெல்லாம் உங்கள்கிட்ட கொல்ல போகிறேன்னு சொல்ல மாட்டார். நீ உண்மையை சொல்லிவிடுவேன். தேவனுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டார் எப்பவுமே. நீ போனால் போ, அவ்வளோதான், நான் பின்னாடி வருவேன். அவர் வேறு மைண்டு வச்சுருப்பார். கர்த்தரை சார்ந்து நம்ம வாழ்ந்து அது விசுவாசித்து போகக்கூடிய வழியை மட்டும் நீங்கள் தெரிஞ்ச பண்ணுங்க, பழிச்சுடுவீங்க. ஸோ உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிற ஒரு நல்ல ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். ஸோ அது பெரிய ஒரு பாக்கியம். அழகாக நீங்கள் கேட்டு போகலாம். இதோட ஒரு பாக்கியம் உங்களுக்கு தேவையில்லை, சேஃப்டி தேவையில்லை. எல்லாத்துக்கும் குறித்தும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. ஆமென், அல்லேலூயா. பயிர்கள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்துக் கொண்டது. எகிப்து தேசம் எங்குள்ள மரங்களிலும் வயல்களின் பயிர்களிலும் ஒரு பச்சிலையும் மீதியாக இருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் போதும். 8 வாதையில் ஒரு வாதை. அப்போ கொரோனாவும் இந்தியாவை பாதிக்கக்கூடன்னு தான் அமெரிக்க புலனாய்வு சொல்லுது. ஏன்னா பக்கத்து நாடு. இது வந்து நான் கண்ட விஷன் படி ரெஸ்பிரேட்டரி வருது. அதே மாதிரி இந்த இது அழுக்கு சுத்தம் இல்லாத இடங்க துப்புரவு பண்ணி இது பாதிக்கக்கூடிய வைரஸ் தான் இந்தியாவை பாதிக்க போகுதுன்னு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த புலனாய்வு அமைப்பும் அப்படி சொல்லுது இல்லையா? ஸோ நெருங்கிடுச்சு ஆபத்துகள். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவர்களையும் பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் நடத்தணும். வந்துட்ட பிறகு யோசிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி அடைக்கலத்துக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே யாரெல்லாம் கொண்டு வரணுமோ புத்திமதி சொல்லி கொண்டு வர வேண்டியதும் உங்களுடைய கடமை. இதன் வழியாக தான் அறுவடை தேசத்துக்குள்ளே சபைக்குள்ளே வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுபோல் ஒரு இஷ்யூ வரும்போது தான் ஜனங்கள் இயேசுவிடத்தில் வருவாங்க. அப்போ சபைகளில் விடுதலை அடைவாங்க. அதுபோல் ஒரு சூழல் வரும் என்று தான் நான் நம்புகிறேன். எப்படி அறுவடை வரேன்னா அப்படி தான் வரும். எங்கேயும் மருந்து இல்லை, அதான் சொன்னேன், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இல்லாத வியாதி இதுதான். ஏற்கனவே சொன்னல, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இல்லாத ஒரு வியாதி வருது. இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு, பட் ஊடக செய்திகள் வெளியே வந்திருக்கு. 28ஆம் தேதி தான் நான் கண்டேன். காலையில் அந்த செய்தி என்னுடைய இதில் வந்தது, செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷன். அப்போ தேவன் அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்து அதை பதிவு பண்ணேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா கிமு 1422 1411 இந்த வெட்டுக்கிளிகளால் தேசம் அழிந்து போன ஒரு சூழலை மறக்க முடியாதபடி எப்படி வந்து சுனாமியில் செத்தாங்க ஜனங்க, அதுபோல் இதனால் ஒரு பெரிய அழிவு எகிப்து தேசம் முழுதுமே அழிஞ்சு போச்சு என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக பண்டைய கால ஒரு பெரிய கல்வெட்டில் வெட்டுக்கிளியை செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த சித்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து லண்டன் மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. அதில் வெட்டுக்கிளி செதுக்கப்பட்டிருந்தது. இந்த டேட்டில் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்ததுன்னு எகிப்திய அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. 1422 1411 கிமு பண்டைய எகிப்தில் ஒரு சுவர் சித்திரம் வரையப்பட்டிருந்தது.
கிமு 1446 நாள்தான் 10 வாதைகளில் ஒன்றான வெட்டுக்கிளியின் திரள் பூமியின் முகத்தை மூடினது என்று ஒரு பச்சிலையும் விடாமல் அழித்து போட்டது என்று வேதாகமம் கூறுகிறது. வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி கடைசி நாட்களில், அதாவது தேவனுடைய 2ஆம் வருகையின் நேரத்தில் நடைபெறும் பஞ்சத்திற்கு அடையாளமாக இது காணப்படுகிறது. ஆமென். அடுத்து அதே பாருங்க, கிபி 311 இருங்க, கிபி 311 கவனிங்க, சீனாவின் வடமேற்கு மாகாணங்களில் இந்த வெட்டுக்கிளிகள் ஆல ஒரு வியாதி வந்திருக்குது பாருங்க. கிபி 311 சீனாவின் வடமேற்கு மாகாணங்களில் 98% மக்களை கொன்ற ஒரு கொள்ளை நோய் வெட்டுக்கிளிகளால் உண்டானது என்று குற்றம் சாட்டப்பட்டது. இருக்கலாம் மேபி, ஏன்னா அது ஆஸ்திரேலிய பிளேக் வகை வந்து வியாதிகளை உண்டாக்கக்கூடிய வைரஸ் அது. ஸோ அந்த வெட்டுக்கிளிகளை எலிகள் சாப்பிட்ருக்கு. அதை நான் படித்து பார்த்தேன். எலிகள் சாப்பிட்டு அந்த எலிகளிடத்தில் இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகி 98% மக்களை கொன்று போட்டுருக்கு. 1 வயது வந்த பாலைவன வெட்டுக்கிளி 1 இயர் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு புதிய உணவின் அதன் சொந்த எடையை உட்கொள்ளும். அது எடை எவ்வளவோ அவ்வளோ சாப்பிடுமா. நம்ம எடைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட முடியும். 60 கிலோ சாப்பிட முடியும். அது பாருங்க, அது சின்ன சின்னதெல்லாம் இருக்கா, சின்ன சின்னது நினைக்காதீங்க, பூச்சி பெருசாக இருக்கா. ஆமேன். அது சொந்த எடையை சாப்பிடுமாங்க, இடத்தோட உட்கொள்ளும். 1 சதுர கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் அகலம், நீளம் அகலம், அப்படியே 1 சதுர கிலோமீட்டர். 1 சதுர கிலோமீட்டர் அளவிலான திறன் சுமார் 40 மில்லியன் வெட்டுக்கிளிகளை கொண்டுள்ளது. பல மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து இறங்குமா. நாட்டையே மூடிடுமா, இந்தியாவே மூடிடுமா. அதெல்லாம் நடக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு, 2 மாகாணத்தில் வந்து பாகிஸ்தான் வந்துடுச்சு, இங்கே ராஜஸ்தான் குஜராத்தில் வந்துருக்குது. அப்படியே தீவிடிச்சா ஃபுல்லாக வரும். பஞ்சம் எப்படி வரும்? இப்படி தான் வரும். பஞ்சம் வரும்னு சொன்னார்ல, அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது சொல்லிட்டார் ஆண்டவர். எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. ஆண்டவரே நிறுத்து, இதெல்லாம் பண்ண முடியாது. உன்னை பார்த்து ஜனங்க பாவம் செய்து போய் நிறுத்திடுவார். அது நிறுத்த முடியல, இதையும் நிறுத்த முடியாது. அதான் ஆண்டவருடைய தீர்ப்பு. செய்யாதவங்க ஒரு வழி, ஒரு இடம் தர, ஒரு மறைவான ஒரு இடம் தராங்க, உக்காந்திக்கோ, நீங்கள் இரு, உனக்கு ஒரு மறைவிடம் பூமியில் இருக்குது, அது நான் சொல்கிற இடத்துல நீ இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் பண்ண முடியாது. கிளிகளை கொண்டுள்ளது. அவை ஒரே நாளில் சுமார் 35,000 மக்கள் சாப்பிடும் உணவை சாப்பிடுகிறது. அடுத்து அவ்வளோதான். இல்லையா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஜாக்கிரதை. ஜெபம் பண்ணுங்க. 2020 ஆர்டர் கொடுத்த வாக்குத்தத்தம் கரெக்டாக தான் இருக்குது. டிசம்பர் 31 ஸ்டார்ட் ஆகிடும். டிசம்பர்லேருந்து தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகிடும். அதிலிருந்து உலகம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை நோக்கி போகிறது. கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம நாட்டில் கூட இந்த ரெஸ்பிரேட்டரி இந்த பிரச்சனை வந்தால் கொரோனான்னு சொல்லாமலே, அதை மீடியாவில் வராமலே அது வெளியே பப்ளிஷ் பண்ணுறதில்ல. ஆனால் மரணங்கள் நடக்குது. ஸோ கொரோனான்னு சொன்னால் ஜனங்களுக்கு பீதி ஆக போகணும். ஏன்னா நம்ம நாட்டில் அதுதான் நடக்குதுன்னு விஷன் கொடுத்துருக்குறேன். சஸ்பென்ஸாக மறிச்சாங்கன்னா ஜுரம் வந்து செத்துன்னு சொல்லுவாங்க. அது கொரோனான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மக்கள் பீதி அடைய போகிறாங்க. அப்படி தான் விஷன் கண்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் அறிவாளிகளும் அதை யூகம் பண்ணி இந்தியா பெரிய பாதிப்பை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு அவன் க்ளீனாக கணிச்சிருக்கிறாங்க.
ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க புலனாய்வு உலகத்திலே மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் பீரோ அவங்க தான் எல்லாத்தையும் சொல்கிறவங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது நியூஸ் இந்தியாவுக்கு மத்திய அரசு வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை, எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா, எல்லா இடத்துலையுமே தீவிரவாதிகளுடைய பிரச்சனை. கொத்தா ஜனங்க சாகுறாங்க. ஈரான் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம், சியா பிரிவு, சின்னா பிரிவு, அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆலயங்களில் தாக்குவது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். நம்ம நாட்டில் 40 பேர் செத்துருக்காங்க நியூடெல்லியில், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இதனால் அந்த தேசம், அந்த இன மக்கள் அந்த முஸ்லீம் நாடுகளோடு சேர்ந்து யுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்தியாவுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலை. அதை தொடர்ந்து உலக நாடுகள் சண்டை போடுறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய ஒரு சர்க்கிளாக நடைபெறக்கூடிய ஒரு சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது. இதை நம்ம அதிகமாக இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது மிக ஒன்றை நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏசு சாமி ஒன்லி ஃபார் 10 இயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. 2030க்கு மேலே கர்த்தருடைய வருகை இருக்கும். நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு திட்டமாக ஆண்டவர் சொன்னார் 2030க்கு மேலே ஆண்டவருடைய வரும். ஒன்லி ஃபார் 10 இயர்ஸ். அதனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அது முக்கியம் இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுதினமும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம். இழந்துடாதீங்க. அந்த கழுவப்படுதல் என்ற அந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ கழுவி பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் உன் ரத்தத்தினால நீ கழுவ வேண்டிய ஒரு காலம் வருகிறது. தான் கடைசி காலம். அதோட ரட்சிப்பு கிடையாது. தேவன் நித்தியத்தை துவங்க போகிறாரு. ஆமென். ஸோ பாவத்தை கழுவி பரிசுத்தம் அடைவதற்கான சூழ்நிலைகளை தேவன் சபை இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை. சபை இருக்கிறது. கழுவிக்கொண்டு உங்களை சுத்தாங்கம் செய்து ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் தருணம் கொடுத்துருக்கிறாரு. இந்த தருணத்தை நீ கேர்லெஸ்ஸாக ஆகிட்டீங்கன்னா இன்னொரு தருணம் வராது. இன்னும் அதிகபட்சமான ஒரு தருணம் வரப்போகுது. உன் ரத்தத்தினால நீ கழுவப்படும். அப்போ சபை இருக்காது, ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டாங்க, வேதத்தை போதிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த நாட்களில் உன் ரத்தத்தை சிந்தி அவ்வளோ விசுவாசத்தை வளர்க்கணும். அந்த நாள் அந்த இப்போவே அடையாளம் இட சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சாத்தான் மனுஷனுக்குள்ளே இருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு பரிசுத்தவான்களையோ பரிசுத்த சபையை தொட்டால் அவனுக்கு டேஞ்சர். அது அவனுக்கு தெரியாது. அவனுமே விளையாட்டாக தானே சொல்லியிருக்கிறான். அவன் எப்போயும் விளையாட்டு ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு இருக்கான். சரியான ஒருத்தராண்டா விளையாண்டான்னா அவன் தோற்றுருவான். அந்த சரியான ஆளாக நாம் இருக்கணும். ஆமென். ஆமென். ஸோ அந்த ஒரு எழுப்புதலின் காலம், அந்த காலம்தான் எழுப்புதலின் காலமாக இருக்கும். அதுக்கு சபை ஆயத்தப்படணும். நம்ம பலசாலிகளாக மாறணும். நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். நாமளும் கிடைக்கிற காலங்களில் தூங்கிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு ஓபி அடிச்சுக்கின்னு இருக்கிறத விட எல்லா காலங்களையும் சூழ்நிலைகளையும் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலையும் நீங்கள் பார்க்கலனாலும் நாங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம். ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். ஆமென். எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். அப்படி சபை வலிமை ஆகணும். ஒவ்வொருவரும் வலிமை. ஆமென். உன்னால் என்ன முடியுமோ நீ செஞ்சுக்கோ. ஆனால் எங்களை நீ எதிர்க்கவே முடியாது. ஸோ அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்ததை போல ஒரு வைராக்கியமான வாழ்வு வாழ்கிறவர்கள் தான் இனி மேல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வேத தியானம், அந்த அளவுக்கு வல்லமை, வேத அறிவு, எல்லா சூழ்நிலைகளும் அறிந்து நாம் விசுவாசிப்பது மிக முக்கியம் அடைகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ வேத அறிவை வளர்த்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் பதர்களை தனியாக பிரிக்கிறாரு, நெல்மணிகளை தனியாக பிரிக்கிறாரு. அல்லேலூயா. வெள்ளை ஆடு தனியாக பிரிக்கிறாரு, செம்மறி ஆடு தனியாக பிரிக்கிறாரு. அதான் கடைசி கால சபை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிற சபை இல்லை. அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பதறாக இருந்ததுன்னா தூக்கி பார்த்தா பதறாக எல்லாத்துக்கும் வச்சுடுவான் நெருப்பு. அதனால் நெல்மணியை தனியாக காட்டணும், பதர்களை தனியாக காட்டணும்.
ஆமென். பரிசுத்தம் உள்ளவைகளுக்கும் பரிசுத்தம் இல்லாதவைகளுக்கும் ஆசாரியர்கள் வித்தியாசத்தை உண்டாக்கி காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் பூமி மிகுந்த வேதனைகளுக்கு, சாபங்களுக்கு 2020ஆம் ஆண்டு உலகமே ஸ்தம்பித்து போகுது. டெய்லி இதை பற்றி தான் பேச்சு. ஆமாம், எல்லா சூழ்நிலைகளும் பாதிக்கப்படுது, எல்லா நிறுவனங்கள் பாதிக்கப்படுது, பங்கு சந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா வேலைகளும் அப்படி நிறுத்திட்டானுங்க, எல்லா ஃபேக்ட்ரிகள்லாம் நின்று போயிருக்கு, ப்ரொடக்ஷனே இல்லை. ஏன்னா எதில் வேணாலும் அந்த வியாதி பரவலான்றதுனால பயப்படுறாங்க. எந்த நாட்டிலிருந்து எந்த ஏற்றுமதி கொண்டு வரதுக்கும் பயப்படுறாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பணும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்த மக்கள், நிறைய ஜனங்க விழிப்புணர்வு இல்லாமல் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அதெல்லாம் கொடூரமான மக்கள். அதெல்லாம் ஒரு இருளால், அறியாமல் இருளால் மூடப்பட்டு இருக்கிற மக்கள். அந்த மக்கள் ஆண்டவர் பாவ புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டார். உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. ஆமென். ஸோ பாவம் மட்டும் உன்னால் செய்ய முடியுதில்ல, பரிசுத்தமாக வாழ முடியலையே, உன்னை காப்பாற்றுறது யார்? அப்போ காப்பாற்ற தெய்வத்தில் வா. ஆமென். சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தா அவன் கொல்லுவான். அந்த அனுமதி இப்போ கொடுக்காத இருக்கிறார், அவ்வளோதான். அதுதான் கிருபை. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சாத்தானுக்கு அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால துன்மார்க்கரை தேவன் அதம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். துன்மார்க்கர் கலை அதிகமாக பெருகி வானலாய் பெருகிடுச்சு. அது பிடுங்காமனா அறுவடை இருக்காது. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, அறுவடைக்கு முன்னான காலத்தில் அதை பிடுங்குவான்னு இருக்கிறார். அப்போ அதை பிடுங்கினாதான் அறுவடை. ஆமென். அறுவடைக்கு முன்னான காலத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆமென். அப்பொழுது களைகள் பிடுங்கப்படும். ஆமென். அப்போ களைகள் பிடுங்குறதுன்னா எப்படி வேணாலும் காலி பண்ணுவார். வெட்டுக்கிளி வேணாலும் வரும், கொரோனா வேணாலும் வரும், நிபா வேணாலும் வரும், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வரும், எது வேணாலும் வரும், சன் ஃப்ளூ வரும், எல்லா ஃப்ளூவும் வரும். ஆமென். அந்த சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கும்போது அவன் ஜனங்களை கொத்து 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 கொத்தா முடியும். இந்த வியாதி இந்த தீவிரம் அதிகரிச்சிருக்கிறது குறையில. சைனாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, அப்படியே அப்படியே அந்த பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே வளர்ந்து வந்துடுது. அது குறையவே இல்லை, பர்சன்டேஜ் அதிகரித்து கொண்டே இருக்குது. சமீபமாக ஈரானில் 700 பேர் செத்துருக்காங்க. சைனாவுக்கு அடுத்தபடியாக பெரிய பாதிப்பு ஈரான், கொரோனா. அடுத்து தென்கொரியா. ஆமென், அல்லேலூயா. என்ன அஞ்சுறாங்கன்னா, இந்தியா சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நோய் தொற்று வரும் அப்படின்ட்டு கணிக்கிறாங்க. அதனால் புலனாய்வு அமைப்பே சொல்லியிருக்குது. மத்திய அமெரிக்க புலனாய்வு அமைப்பு அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துருங்க, கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஆண்டவரும் சில தரிசனங்கள் மூலம் வலியுறுத்தியிருக்கிறாரு. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க, மக்களுக்கும் சொல்லுங்கள். கடவுளுடைய வருகையின் காலங்களில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இவைகளெல்லாம் நடந்தே தீரும். நீங்கள் கலங்காதபடி. எவன் கலங்க மாட்டான்? கடவுளோடு இருக்கிறவன் கவலைப்பட வேண்டியது இருக்கும். தேவன் உன்னை காத்து அனுமதிக்கிறவரும் நிறுத்துறவரும் அவர் தான். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டான். நான் உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக தேவன் அதை வச்சிருப்பார். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. உடனே உலகம் அழிஞ்சிடுமா? அதெல்லாம் வராது. சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படுவதற்கு, ஒரு 2வது பின்மாரின் மூலம் ஒரு அறுவடை நடக்கிறதுக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசியாக பிரசங்கிக்கப்படுவதற்கு இது வழிவகை செய்யலாம். அறுவடை ஒன்று வரணும், அதுக்கு ஒரு பின்மாரின் காலம் வரப்போகுது. ஸோ அந்த காலத்துக்கு முன்னாடி இது நடக்கும்.
அப்படி தான் எல்லா வேதாகம ஆய்வாளர்களும் கருதுகிறார். ஒரு எழுப்புதலோடு மறுபடியும் தேவன் வருகையை சபை சந்திக்கும். ஆமே, அதுக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடும். அப்படியே முழங்கள் படிடுவோம். ஹல்லேலூயா. காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. எல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. காற்றுல விட்டுறாதீங்க. கடைசி நேரம், கடவுளுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். உங்களை கழுவிக்கொள்ளுங்க, சுத்தாங்கம் பண்ணிக்கொள்ளுங்க. அனுதினமும் மூழ்கினவன் தன் பாதங்களை மாத்திரம் கழுவணும். தூசுப்படும். நடக்கும்போது நடக்கிறல டெய்லி நடந்துதானே தீரணும். தூசுப்படும். உலகத்தில் நிறைய மாசுகள் நம்மளை, பாவ கரைகள் நம்மளை அணுகுது. அதனால் தினமும் நம்மளை ஜெபம் பண்ணி கழுவி கொள்ளணும். இது ஆண்டவர் இந்த ஆண்டில் முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இயேசு கிறிஸ்து இந்த வருகைக்கான தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கான பகுதியை, முதல் பகுதி, இரண்டாம் பகுதியா இப்படி ஆண்டவர் நீங்கள் தரிசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி வர்றீங்கப்பா. நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. வாழ்க்கை லைஃப்ன்றது ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குது. தகப்பனே, உண்மையிலே அதிகமாக நான் வளரவும், கிட்டி சேரவும், உண்மை சார்ந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணும். சகோதரில் ஒருவர் சத்தத்தை வைத்து சோமாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.